பேபிமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன ஒன்றும் வாங்காம சும்மா வந்திருக்கீரு? எனக்கு ஏதாட்டு வாங்கிட்டு வரணும்னு உனக்கு தோணவே இல்லையா? நிச்சயதார்த்தம் முடிஞ்சோடனே ஏமாத்த பாக்கீரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேபிமா. கொஞ்சம் நேரம் ஆயிட்டு அவசரமா வந்தேன் உன்னைய பார்க்க. அதனால தான் ஒன்றும் வாங்கிட்டு வரல. நாளைக்கு சேர்த்து வாங்கி தரேன் என்ன? ம், போனா போகுதுன்னு விடுறேன். சரி, உன்கிட்ட ஒன்று கேட்கணும், கரெக்டாக பதில் சொல்லு என்ன? என்ன கேட்க போறீரு? உனக்கு கிரிக்கெட் பிடிக்குமா? ம், பிடிக்குமே. ஆனால் டிவிலலாம் அவ்வளவா பார்க்க மாட்டேன். ஆனால் எனக்கு தோனி அண்ணனையும் விராட் கோலி அண்ணனையும் ரொம்ப பிடிக்கும். அப்படியாட்டி, பிடிக்குமா? ஆமாம், ஒரு விளம்பரத்தையும் விட மாட்டேன். எல்லா விளம்பரத்தையும் உட்காந்து பார்ப்பேன். அவங்க ரெண்டு பேர் தானே நிறைய விளம்பரத்துக்கு வராங்க. நம்ம கிரிக்கெட் பார்க்க நேரில் போவோமா? என்னையா உளறிட்டு கிடக்கிரு? நேரில் எப்படி போக முடியும்? இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்கல, அதுக்கு போறதுக்கு எங்க ஆபீஸ்ல இருந்து டிக்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம போயிட்டு வருவோமா? அப்படியா? எந்த ஊருக்கு போகணும்? சந்தோஷமா இருக்கே. சென்னையில் நடக்குட்டி மேட்ச்சு. சிஎஸ்கே மேட்ச் தான். தோனி என்ன விளையாடுவாரு. நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். ஒரு 10-15 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. 15 டிக்கெட்டா? எப்படியா கொடுத்தாங்க? காசு கொடுத்து வாங்கினீரா? ஏட்டி, நான் எதுக்கு 15 டிக்கெட் வாங்க போறேன்? வாங்கினா 2 தானே வாங்கணும். ஆமாம், 2 தான் வாங்கணும். எப்படி 15 கிடச்சிது? ஏட்டி, எங்க பாஸ் இருக்காருல்ல, அவருக்கு நல்லா நிறைய எல்லா பெரிய ஆட்களையும் தெரியும். அவருக்கு எப்படியோ நிறைய டிக்கெட் கிடைச்சிருக்கு. ஒரு 100-150 டிக்கெட் கிடைச்சிருக்கு. ஆபீஸ்ல உள்ள எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. எனக்கு 15 டிக்கெட் கொடுத்தாரு. நம்ம எல்லாரும் போவோமா? உனக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கூட்டிட்டு வா. ஊருக்காரங்க அந்த லட்சுமி அக்கா, மாலாக்கா, அவங்களாம் யாராவது வர்றாங்கன்னா கேளு, கூட்டிட்டு போவோம். அப்படியா? சரி சரி, எல்லாரும் பார்க்க ஆசைப்படுவாங்க. என்னைக்கு போகணும்? நாளைக்கு காலையில டீ. நாளைக்கு நைட்டு மேட்ச் தான் பார்க்க போறோம். யோக்கு இருக்கா? இங்கேருந்து போகணுன்னா 12 மணி நேரம் ஆகும். நாளைக்கு காலையில் கிளம்பி நைட்டு மேட்ச்சை எப்படி பார்க்க முடியும்? லூசு, நம்ம நாளைக்கு ஏரோப்ளேன்ல போறோம். என்னது? ஏரோப்ளேனா? ஆமா டீ, எதுக்கு வாயை பொளக்க? ராமு மனுஷா, நான் இது வரைக்கும் ஏரோப்ளேனை நேரில் கூட பார்த்ததில்ல. தூரத்தில் வானத்தில் பறந்து போகும்போது தான் பார்த்துருக்கேன். அப்படியா டீ, நம்ம நாளைக்கு போவோம்னு. ஏரோப்ளேன் டிக்கெட்டு ரொம்ப விலைன்னு சொல்லுவாங்களே, எதுக்கு அதெல்லாம் வாங்கினீரு? ரயிலில் போக வேண்டியது தானே? ஏட்டி, டிக்கெட்டு கொடுக்கும்போதே ஏரோப்ளேன் டிக்கெட்டும் சேர்த்து கொடுத்துட்டாங்க டீ. அப்படியா? உங்கள் ஆபீஸ் நல்ல ஆபீஸாக இருக்கே. எனக்கும் ஒரு வேலை இருக்கான்னு பாருங்க, நானும் வந்து சேர்ந்துடுறேன். அது சரிதான். அப்போ ஏரோப்ளேனில் போகிறோமா? ஒரே ஜாலி தான். லட்சுமி அக்காவுக்கு உடனே ஃபோன் அடிச்சிட வேண்டியது தான். ஆமா டீ, எல்லார்ட்டையும் சொல்லிடு, தயாரா இருக்க சொல்லு. நாளைக்கு காலையில 9:30க்கு பிளேன் கிளம்பிரும். நம்ம 8 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்ல இருக்கணும். ஆ சரி சரி, சொல்லிடுறேன்னு. வரும்போது ட்ரெயின்ல தான் வரணும். போறதுக்கு மட்டும்தான் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. வரும்போது வேணா நம்ம போட்டு கொடுத்துருவோம். சரி, நம்மளை நம்பி வராங்கல்ல. ஆ சரி சரி, ட்ரெயின் டிக்கெட்டு கொஞ்சம் விலை கம்மியாக தானே இருக்கும், நம்ம போட்டு கொடுத்துருவோம். சரி, நீ ரெடியா இருன்னு. நம்ம அங்க போய் நிறைய இடம் சுத்தி எல்லாம் பார்க்கலாம். நாளைக்கு காலையில போயிட்டு சாயந்தரம் மேட்ச் பார்த்துட்டு அடுத்த நாள் சாயந்தரம் தான் நம்ம கிளம்புவோம். அதனால அடுத்த நாள் ஃபுல்லா நம்ம நல்லா சுத்தி பார்க்கலாம் எல்லா இடத்தையும் என்ன? ஆட்டும் ஆட்டும், மெட்ராஸுக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். போகலாம் நாளைக்கு. நான் இப்போவே ரெடி ஆயிட்டேன். சரி, நான் கிளம்புறேன் என்ன? போயிட்டு நாளைக்கு காலையில பார்ப்போம். போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க. எல்லாம் நேரம் ஆயிட்டு, சீக்கிரம் ஓடுங்களே. போய் சீட்டு பிடிங்க. அத்தைக்கு சன்னல் சீட்டா பிடிச்சி வைங்க. எத்த போங்கத்த, உங்களுக்கு வேற வேலை இல்லை. இல்ல என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? போய் சீட்டு பிடில சீக்கிரம். மாலா, ஒரே கண்ணாடி தொப்பி ஸ்டைலா இருக்க போல. ஆமா கிழவி, ஏரோப்ளேன்ல போறோம், சும்மா போக முடியுமா? அப்படியா? ஏரோப்ளேன்ல போனா இதெல்லாம் போடணுமா? சரி சரி. ஏட்டி, இது போதுமானு பாரு. என்ன இது? பாட்டி நம்மள விட ஸ்டைலா இருக்கு. அப்படி இருக்க கூடாதே. ஸ்டைல் தான், இது சூப்பர் ஸ்டைல் தான். இந்த ஸ்டைலுக்கு ஏத்த மயில நானு தான். எப்படி?
ஏல அங்க பின்னாடி திரும்பி பாருங்களே, அந்த பாட்டியையும் எங்க அம்மாவையும். ஏல என்ன இது குருட்டு கூட்டம் மாதிரி இருக்கு, நம்மளும் இது மாதிரி போட்டு போவோமா? எல்லாம் கூருட்டு கூட்டம்னு சொல்ற, நம்மளும் போடணும்னு சொல்ற. கூலிங் கிளாஸ்ல போட்டால் நல்லா தான் இருக்கும், நம்மளும் போட்டு பார்ப்போமா? பாத்தீங்களாலே எப்படி இருக்குன்னு. ச்சே, நம்ம ஒரு விஷயம் பண்ண முடியல, எல்லாவளும் நம்ம கூட போட்டிக்கு வரா. இந்த கிளவி தான் போட்டிக்கு வருதுன்னு பார்த்தா இந்த சின்ன பயவுள்ளைகளும் நம்மக்குள்ள போட்டிக்கு வருது. பிள்ளைகளா வேகமா நடங்க, யாரோ பிளேனை விட்டுட்டு போயிட போகுது. லட்சுமி, விட்டுட்டுலாம் போகாதுமா. நீ ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? ஏங்க முன்ன பின்ன ஏரோப்ளேன்ல போனதே கிடையாது, முத தடவையா போக போறோம், அதான் அப்படி இருக்கு. ஏதோ ராமு தம்பி புண்ணியத்துல ஏரோப்ளேன்ல போக போறோம், அந்த அதிர்ஷ்டம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆமாட்டி, நீ சொல்றது சரிதான். இல்லைன்னா இங்க இருக்கிற மெட்ராஸுக்கு நம்ம எப்படி ஏரோப்ளேன்ல எல்லாம் போவோம்? மஞ்சு, நான் கிரிக்கெட் பார்க்க போகும்போது தோனி சார்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குவேன். நீ ஆட்டோகிராஃப் தானே வாங்குவ, நான் செல்ஃபியே எடுப்பேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா எடுப்போமா? உன் கூடலாம் எவன் எடுப்பா, நான் தனியா போய் எடுத்துக்கிடுறேன். யாத்தாடி, இவகிட்ட கோவப்பட்டு பேசக்கூடாது, அப்புறம் நம்மள தூக்கி தூக்கி போட்டு மிதிப்பா. கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும், கடைசியில் நம்ம தான் இவளை அடிக்கணும். இவகிட்ட நம்ம அடி வாங்கக்கூடாது. ஏங்க ஏரோப்ளேன்ல போனா தலை சுத்துமாமே, அப்படியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லட்டி, வா ஜாலியா இருக்கும். சரி சீக்கிரம் விருட்டுன்னு நடங்க. ஏட்டி எதுக்கு ஒரு கருப்பு கண்ணாடியை போட்டு வந்திருக்க? என்ன கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீரு? ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம், பிளேன்ல எல்லாம் போகிறோம். அப்படியே நல்லா பார்க்க ஸ்டைலில் வெளிநாட்டுக்காரி மாதிரி இருக்கணும்ல, அதுக்கு தான் கண்ணாடி போட்டு வந்திருக்கேன். ஓஹோ அப்படியா, அந்த பாட்டி எதுக்கு போட்டு வந்திருக்காக? மீன்கார பாட்டி, எதுக்கு கண்ணாடி போட்டிருக்கீங்க? ஏட்டி ஸ்டைல் டீ அது. கேட்டுச்சா? ஸ்டைலாம். ராதா, இது யாரு குழந்தை இடுப்புல தூக்கிட்டு வந்திருக்க? என் தங்கச்சி மாவாண்டி, 1 வயசு தான் ஆகுது. ஏரோப்ளேன்ல போறோன்னு என் தங்கச்சி என் தலையில கட்டி அனுப்பிட்டா. ஏல தங்கம், அழாதல, பெரியம்மா உன்னைய இடுப்புல தானே வச்சிருக்கேன். இரு கூடையில பால் டப்பா வச்சிருக்கேன், உட்காந்துட்டு தாரேன். இப்படி தலையில ஒரு பை இடுப்புல ஒரு பையெல்லாம் தூக்கிட்டு வராங்களே, இந்த கூட்டத்தெல்லாம் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அதெல்லாம் சமாளிக்கலாம் சமாளிக்கலாம். முதல்ல இவளை எப்படி சமாளிக்க போறோன்னு தெரியலையே. ராதா, என்ன நீ மட்டும் உட்காராம நின்னுட்டே கிடக்க? ஏக்கா, இந்த பையன் கரைஞ்சிட்டே கிடக்காங்க்கா, இவனை வச்சு சமாளிக்க முடியல. நீ எதுக்கு டீ கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வார? ஏம்மா, நான் என்ன வேணுக்குன்னே தூக்கிட்டா வந்தேன், அவ என் தலையில வச்சு கட்டி அனுப்பிட்டா. அவனை பெசாட்டுக்கு தூங்க வச்சிருட்டி, தூங்க வச்சுட்டா நீ நிம்மதியா உட்காரலாம்ல. அதுக்கு தான் நின்றுக்கிட்டே தட்டிக்கிட்டு இருக்கேன் தோல்ல போட்டு, பயப்புள்ள தூங்க மாட்டிக்கே. ஏன் பிள்ளைகளா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அந்த சின்ன குழந்தை தூங்கட்டும். பேபிமா கூட தனியா உட்காந்துட்டு பேசிட்டு வரலான்னு பார்த்தா இப்படி கூட்டத்துக்கு நடுவுல நம்மள தனியா விட்டுட்டாளே. ஏட்டி மாலா, நீ கருப்பு கண்ணாடி போட்டிருக்கியாக்கும், உன்னைய பார்த்து பயந்துதான் பிள்ளை அழுதுகிட்டு கிடக்கு, கொஞ்சம் கலத்தி வையேன். நோ நோ, நான் கண்ணாடியெல்லாம் கலத்த மாட்டேன். உனக்கு வேணும்னா பிள்ளைய அந்த பக்கமா திருப்பி வை. தீமுறு பிடிச்சவா, பச்சை பிள்ளை அழுவுதுன்னு சொன்னா கொஞ்ச நேரம் கண்ணாடியை கலத்தி வைக்க வேண்டியது தானே, இப்படி பண்றாளே. என்ன இது, இந்த பக்கம் திரும்பினா இந்த கிளவியும் கருப்பு கண்ணாடியில போட்டிருக்கு. நான் இப்ப இவனை எப்படி வச்சு சமாளிப்பேன்? இவன் வேற கரைஞ்சிட்டே கிடக்கானே. பேசாட்டுக்கு கீழே உட்காந்துருவோம். இப்பதான் அழுகையை நிறுத்தி இருக்கான், இப்படியே வச்சு தூங்க வச்சிடணும். ஏல என்னல பாட்டி இப்படி பயமுறுத்துது? ஏரோப்ளேன் நடு வழியிலே நின்றுட்டுனா கீழே தானே விழுவும். தம்பிகளா பயப்படாதீங்க, பாட்டி சும்மா உங்களை பயமுறுத்துறாங்க. ஏரோப்ளேன் அப்படிலாம் பாதியில நிக்காது,
டிரைவர்லாம் நல்லா ஓட்டுவாங்க. மாமா, அது டிரைவர் இல்ல, அவர் பேரு பைலட்டு. அடக்கடவுளே, சின்ன பசங்களுக்கு தெரியுமோ தெரியாதோன்னு டிரைவர்னு சொன்னேன். அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு தான் அசிங்கமா போச்சு. ஆமா தம்பி, அது பைலட்டு தான், நான் தான் தெரியாம சொல்லிட்டேன். என்ன இந்த பையன் தூங்கவே மாட்டேங்கான், இப்ப என்ன செய்ய? ராதா தூங்கவே மாட்டேங்கானக்கும் ஒரு தொட்டில் இருந்தா கட்டி போட. சேலை வச்சிருக்கேன்க்கா, பேசாம தொட்டில் கட்டிட வேண்டியதுதான். ஓ ராரி 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 ராரிரோ, தூங்கு கண்ணே தூங்கு, ஆராரிரோ தூங்கு, தூங்கு தங்கம். அம்மா அடிச்சாலோ அரளிப்பூ செண்டால, மாம அடிச்சானோ மல்லிப்பூ செண்டால, தூங்கு ஆரிரோ ஆராரிரோ. சின்ன பிள்ளைகளெல்லாம் தூக்கிட்டு வந்து கரைச்சல் பண்ணிட்டு கிடக்காளுக. பெசாட்டுக்கு வர வேண்டியது தானே, இல்லைன்னா வீட்டில் கிடக்க வேண்டியது தானே. வந்து நம்ம உசுரை வாங்கிட்டு கிடக்குதுங்க. மாலா சும்மா இரு பாத்துக்கோ, உன் வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. என்கிட்ட வந்து காட்டுனீன்னா குடுமைய ஆஞ்சிட்டு விட்டுருவேன். ஏய், யாரை பார்த்து குடுமி கிடுமின்னுக்கிட்டு இருந்த? வந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். நீ நடுவுல தொட்டில் இருக்கேன்னு பாக்கேன், இல்லைன்னா வாங்கி ஒரு மிதி மிதிச்சேன்னு வச்சுக்கோயேன், ஏரோப்ளேன் சன்னல் வழியா வெளியே போய் கீழே விழுந்துருவ. பிள்ளை பூச்சிகளுக்கெல்லாம் கோபம் வருதுப்பா. வாய மூடிட்டு பேசாம இருந்துரு. தூங்கிட்டானாட்டி? ஆமாக்கா தூங்கிட்டான். சரி நீ போய் உட்காருட்டி, எவ்வளவு நேரம் பாவம் நின்றுக்கிட்டே இருப்ப? ஆட்டும்க்கா, போய் உட்கார்றேன். என்னடி கீழே உட்காந்துட்டியாக்கும்? ஆமாக்கா, இங்கேயே உட்கார நல்லா தான் இருக்கு. இவன் அழுதான்னா அப்படியே ஆட்டிக்கிடலாம், இல்லைன்னா அப்படியே படுத்துக்கிடலாம். ஆட்டும் ஆட்டும் டி, நீ அப்படியே நல்ல கால கையை நீட்டி உட்காரு. ஏட்டி செல்வி, உனக்கு கேட்க அந்த சத்தம் ஒரு மாதிரி தண்ணி சொட்டு சொட்டுன்னு ஊத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி கேட்கல? ஆமா, தண்ணி சத்தம் கேட்கத்தான் செய்யுது. வாட்டர் பாட்டில் மூடி ஏதாட்டும் திறந்திருக்குமோ? இருட்டி, நான் என்னன்னு பார்த்து சொல்றேன். ஐயா ஐயா ஐயோ, சின்ன பிள்ளைகளை தூக்கிட்டு வந்து தொட்டில் கட்டி படுக்க போட்டுறாளுக ஏரோப்ளேன்ல. அது ஒண்ணுக்கு போய் நாரடிச்சிட்டு கிடக்கு. எங்க இருந்துதான் கிளம்பி வாராளுகளோ தெரியலையே இவளுக. சின்ன பிள்ளைன்னா ஒண்ணுக்கு போகத்தான் செய்யும், அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதுக்கு என்ன செய்ய முடியுமா? அதுக்கு தான் விதவிதமா விற்காகல்ல பாம்பர்ஸ்ன்னு, சின்ன பிள்ளைக்கு ஒண்ணுக்கு போனா போடுறதுக்குன்னு. அதை வாங்கி போட்டு தொலைச்சு கூட்டிட்டு வர வேண்டியது தானே. நான் ஏன் போடணும்? உன் சோழிய பாரு. நாத்தம் நாத்தம், சீ, சின்ன பிள்ளையாது பெரிய ஆளு போன மாதிரி நாறுது. என்ன நாத்த நாறுது? முதல்ல ஒரு துணி எடுத்து அதெல்லாம் தொட. மாலா, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, சொல்லிப்புட்டேன். இப்படிலாம் பண்ணக்கூடாது. சின்ன பிள்ளை ஒண்ணுக்கு போகத்தான் செய்யும். ஏன் ஓம் பிள்ளை ஒண்ணுக்கு போனதே இல்லையா? நீ தொடச்சதே இல்லையா? ஏட்டி, என் பிள்ளைய பத்திலாம் நீ பேசக்கூடாது சரியா? இது எங்கன உள்ள பிள்ளையோ, என்ன நாத்த நாறுது? முதல்ல தொடமா. எங்க உள்ள பிள்ளையோவா? இது ஏன் தங்கச்சி மவன், நான் அப்படித்தான் இருப்பேன், தொடக்க மாட்டேன். என்ன செய்வ? உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ போ. ஏம்மா, இவளுகெல்லாம் எப்படித்தான் இந்த நாத்தத்துக்குள்ள இருக்காளுகளோ தெரியலையே. நான் மட்டும்தான் நாத்தடிக்கின்னு கத்திட்டு கிடக்கேன். எல்லாவளும் அப்படியே உம்மனா முஞ்சி மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருக்காளுக. ஏ லட்சுமி அக்கா, நெட்டச்சி, உங்களுக்கெல்லாம் நாத்தம் அடிக்கலையாட்டி? எதுக்கிட்டே அமைதியா இருக்கீங்க? ஏட்டி, நாத்தம் அடிக்காமலாம் இல்ல, எங்களுக்கும் நாத்தம் அடிக்கத்தான் செய்யுது. சரி, சின்ன பிள்ளைய நம்ம என்ன செய்ய முடியும்? யாத்தாடி, இதுவோ சின்ன பிள்ளை 1.5 வலிக்கு மூத்திரம் போய் வச்சிருக்கு. கீழே எட்டி பாருங்க, எவ்வளவு போய் வச்சிருக்கான்னு தெரியும். ஏட்டி, திரும்ப திரும்ப சின்ன பிள்ளைய குறை சொல்லிக்கிட்டு இருக்காத, மூஞ்ச உடைச்சிருவேன். போனா போகுதுன்னு விட்டா வாய் என்ன ரொம்ப நீண்டுகிட்டு போகுது. ஏன் மூஞ்சிய உடப்பியா? இன்னைக்கு உன்னைய சும்மா விட்டா தானே ஏன் மூஞ்சிய உடப்ப. உன் மூஞ்சி இருக்கா இல்லையான்னு இப்ப பாரு. என்னையே அடிச்சிட்டியா? இரு, இன்னைக்கு உன்னைய என்ன பண்றேன்னு பாரு.
நானும் போனா போகுதுன்னு உன்னைய சும்மா விட்டுக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நாளா. இன்னைக்கு விட மாட்டேன் டி. இந்தா வாங்கிக்கோ. ஏய், உன்னைய இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன் டி. சும்மா திருடித்தானே தின்னுக்கிட்டு அலையிறா எல்லா வீட்லயும். போனா போகுதுன்னு போறதுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு என்கிட்டயே வம்புக்கு வாரா. நான் எப்படி சும்மா இருப்பேன்? அடக்கடவுளே, சண்டையெல்லாம் போட்டு கிடக்காளுக. ஏட்டி சண்டையை நிறுத்துங்கட்டி. 2 பேரும் அமைதியா இருங்க. மாலா சும்மா இரு. ராதா நிறுத்து சண்டைய. நீங்க சும்மா கடங்க லட்சுமி அக்கா. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது. இப்படியே விட்டு விட்டு இவ என்ன வரத்துக்கு வாரான்னு பாத்தீங்கல்ல. இன்னைக்கு அவ குடுமைய பூரா ஆஞ்சிட்டு விட்டுறேன். ஏட்டி சண்டை போட்டு கிடக்கீங்க வந்த இடத்துல? ஒழுங்கா உட்காருங்கட்டி. இந்த பொம்பளைங்களை கூட்டிட்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு. இப்படி சண்டை போட்டு அசிங்கப்படுத்துறாங்களே. இந்த விஷயம் என் பாஸுக்கு தெரிஞ்சா அவர் என்னைய பத்தி எவ்வளவு அசிங்கமா நினைப்பாரு. ஏன் இவங்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. நம்ம அப்படி எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. பேபி மாவை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கணும். டிக்கெட்டை பாஸுக்கிட்டயே திருப்பி கொடுத்துருக்கணும். எல்லாம் என் தப்பு தான். ஏக்கா 2 பேரும் சண்டையை நிறுத்திட்டு போய் உட்காருங்கக்கா. உங்களெல்லாம் கூட்டிட்டு வந்ததுக்கு இப்படித்தான் பண்ணுவீங்களா? அவதான் சண்டைய ஆரம்பிச்சா. அவளை நிறுத்த சொல்லு. நான்லாம் நிறுத்த மாட்டேன். நான் எதுக்கு டீ சண்டையை நிறுத்தணும்? சின்ன பிள்ளை ஒண்ணுக்கு போயிட்டு தோடன்னு சொன்னா அடிக்க வாரா. ஒரு பேம்பர்ஸை மாட்டி கூட்டிட்டு வர துப்பு இல்ல. என் கூட சண்டைக்கு நிக்கா. சீ சீ, இது என்னது பையனா பொம்மையா? இப்படி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒண்ணுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படி தாண்டி ஒண்ணுக்கு போவான். இரு, உன் மேலேயே போக சொல்றேன். சொல்லுவட்டி சொல்லுவ. அது வரைக்கும் என் கை என்ன சொரக்காயா பறிச்சுக்கிட்டு இருக்கும். இப்படி குடங்குடமா ஒண்ணுக்கு போறானே, என்னத்த டீ கொடுத்த? ஏக்கா சண்டையை நிறுத்துங்கக்கா. அசிங்கமா இருக்கு. யாராட்டும் ஏதாட்டும் சொல்ல போறாங்க. சண்டையை நிறுத்துங்க. அலெக்ஸ் அண்ணே, நீங்களாட்டு சொல்லுங்கண்ணே. மாலாக்காவை சண்டையை நிறுத்த சொல்லுங்கண்ணே. ஏய் மாலா, சண்டையை நிறுத்த போறியா இல்லையா? நிறுத்து முதல்ல. போய் உட்கார் ஒழுங்கா. என்ன கலாட்டா இது? யோ தலப்பா கட்டு மண்டையரே, ஒழுங்கா வாய முடிக்கிட்டு உட்காரும். வந்தேன்னா அவ்வளவுதான் இரு. உன்னே இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விடவே மாட்டேன் ராதா. என்ன இங்கு கலாட்டா? ஒரே சத்தமா கேக்குது. ஏட்டி சண்டையை நிறுத்துங்கட்டி. ஏரோப்ளேன்ல வேலை பார்க்குற பிள்ளை வந்திருக்கு. ஏதாட்டும் சொல்ல போது நிறுத்துங்க. மேடம் மேடம், இது ஒன்றும் ஃபிஷ் மார்க்கெட் இல்லை. இங்கே இப்படி சண்டை போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. ஏய் யாரடி அது என்னையே நிறுத்த சொல்றது? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இங்க ஏன் தொட்டெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க? இதை ஃப்ளைட்டு நினைச்சிங்களா மாட்டு வண்டின்னு நினைச்சிங்களா? சீக்கிரமா இதெல்லாம் கிளியர் பண்ணுங்க, இல்லைன்னா உங்க எல்லாரையும் நான் கிளியர் பண்ணிடுவேன். மேடம் மேடம், இங்க பாருங்க மேடம், என் மேல எந்த தப்பும் கிடையாது. இவ தான் இந்த சின்ன பையனுக்கு தொட்டில கட்டி போட்டு அது ஒண்ணுக்கு போய் நாத்த அடிச்சிட்டு கிடக்கு மேடம். சொன்ன கோவப்பட்டு என் கூட சண்டைக்கு வரா மேடம். மேடம் என்ன இது ஒரே பேட் ஸ்மெல்லா இருக்குது. இதெல்லாம் கிளியர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த தொட்டில அவருங்க. குழந்தைய தூக்கி மடியில வச்சுட்டு போய் உங்க சீட்ல உட்காருங்க. கீழே உட்காரக்கூடாது, கீழே எங்கேயும் நிக்க கூடாது. போய் உங்க சீட்ல தான் உட்காரணும். போங்க போங்க. ஃபர்ஸ்ட் பேபியை தூக்கிட்டு உங்க சீட்ல போய் உட்காருங்க மேடம். மேக் இட் ஃபாஸ்ட். சரி மேடம், இந்தா இப்ப தூக்குறேன் பிள்ளைய. இவளுகளுக்கு இன்னைக்கு ஏன் ஒரே எடுப்பா எடுக்கு? பிள்ளைய தூங்க விட்டா என்ன, அது பாட்டுக்கு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. இவ்வளவு சத்தம் போட்டு சண்டை போட்டு எழுப்பி விட்டாளுக. நீ வா தங்கம், பெரியம்மா உன்னைய மடியில வச்சுக்கிடுறேன். மேடம் அந்த தொட்டில ஃபர்ஸ்ட் அவருங்க. ஏம்மா அவுத்துக்கிட்டு தான் இருக்கேன், உயிரை கொடுத்து பேசாத. போ முதல்ல, நாங்க அவுத்துருவோம். இந்த கூட்டத்துக்கு யாரு டிக்கெட் கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்படி பாடா படுத்துறாங்க. ஃப்ளைட்டை இப்படி நாரடிச்சிட்டு இருக்காங்களே. இப்பந்தான்ப்பா நிம்மதியா இருக்கு. ஒண்ணுக்க தொடச்சாச்சு, தொட்டிலையும் அவுத்தாச்சு, ஒரு சண்டையை நல்லபடியா முடிச்சாச்சு. நம்ம போய் நிம்மதியா நம்ம சீட்ல உட்காருவோம். அப்படியே தூங்க வேண்டியதுதான். நெட்டச்சி பாத்தியாட்டி, இந்த ராதாக்கு என்ன கோவம் வருது? இவ்வளவு கோவப்படுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது டி. நம்மளாம் இவட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமாக்கா, தப்பெல்லாம் அவங்க மேலதான். ஆனா என்ன சண்டை போடுறாங்க? சின்ன பிள்ளை ஒண்ணுக்கு போனா துடைக்க வேண்டியது தானே. மாலாக்கா அதைத்தானே சொன்னாங்க. அதுக்குள்ள இவங்களுக்கு கோவம் அப்படி பொத்துக்கிட்டு வருது. ச்சே, இந்த மாலாவை இன்னைக்கு அடிச்சு துவைச்சிடலான்னு நினைச்சேன்.
ஆனா அந்த நெட்டக்காலு பொண்ணு வந்து தடுத்துட்டாளே. ஏம்மா 2 பேரும் எதுக்கு சண்டை போட்டு கிடைக்கீங்க? நம்ம கிரிக்கெட் பார்க்கத்தானே வந்தோம், சண்டை போடவா வந்தீங்க? ஏட்டி சும்மா இரு பாத்துக்கோ, இவளை ஊர்ல இருந்து போறதுக்குள்ள காலி பண்ணிருவேன். போடி காக்கா வலிப்புக்காரி. உனக்கு தாண்டி காக்கா வலிப்பு. ஏட்டி சண்டையை நிறுத்துங்கட்டி. ராமு தம்பி நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காரு. அவர் ஆபீஸுக்காரங்கெல்லாம் அடுத்த ரூம்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா இவரை பத்தி என்ன நினைப்பாங்க? அசிங்கமா நினைப்பாங்கல்ல. தயவு செஞ்சு சண்டையை நிறுத்துங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கேன். ஏம்மா பாப்பா, நீ ஏரோப்ளேன்ல டீ விற்கிறவா தானே? போய் ஒரு டீயும் 2 உளுந்த வடையும் கொண்டு வாமா. உளுந்த வடைன்னா தெரியுமா உனக்கு? நடுவுல ஒரு ஓட்டை போட்டிருக்கும். பருப்பு வடை வேண்டாமா, பாட்டிக்கு பல்லு போயிட்டு. போதாங்க, சீக்கிரம் கொண்டு வாமா. நோ மேடம், அதெல்லாம் இங்க கிடைக்காது. கோட்டு போட்ட அக்கா, புரோட்டா செட்டு கிடைக்குமா? புரோட்டாவை ஒரு தட்டுல போட்டு பிச்சு போட்டுறணும். அதுல சால்னா ஊத்தி அப்படியே ஊற வச்சு கொண்டு வரணும். சாப்பிட்டா செம்மையா இருக்கும். கொண்டு வரீங்களா? நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். பயபுள்ள முளைச்சு 3 இலை உடலை அதுக்குள்ள ஏரோப்ளேன் காரி கூட உட்காந்து புரோட்டா சாப்பிட போறானோ. வீட்டுக்கு வாழ உன்னைய தூக்கி போட்டு மிதிக்க. நோ தம்பி, இங்க சாப்பாடுலாம் கிடைக்காது. சாப்பாடு ஒன்லி இன் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் தான். இங்க சாப்பாடு கொடுக்க மாட்டோம். ஏக்கா, நீங்க லோக்கலா? டோன்ட் கால் மீ அக்கா, கால் மீ மேடம். என்ன பாப்பா இது? டிவில எல்லாம் ஏரோப்ளேன்ல ஏறின உடனே சோறு தருவாங்கல்ல, நீங்க கொடுக்க மாட்டீங்களோ? சரி சரி, இங்க வச்சு சோறு பொங்க முடியாதுல்ல. ஏக்கா, ஏன் இங்க வச்சு சோறு பொங்க முடியாது? ஏட்டி விவரம் கட்டவளா இருக்கியே. நம்ம ஏரோப்ளேன்ல பறந்துகிட்டு இருக்கோம். எவ்வளவு காத்தடிக்கும் வெளியே. இவ அடுப்பு பத்த வச்சு சோறு பொங்கினானா அடுப்பு அணைஞ்சிரும்ல. ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். இந்த பிள்ளை வேற கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு நிக்கி. அடுப்பு போய் பத்த வச்சு பாவம் வெக்கையா இருக்கும்ல. கடவுளே, இந்த கிறுக்கு கூட்டத்தை கூட்டிட்டு போய் சென்னையில நான் என்ன பாடுபட போறேனோ? Attention everyone, we are reaching Chennai. Fasten your seat belts. என்னது, பாஸ் ஆனா தான் சீட்டு தருவீங்களா? அடக்கடவுளே, நான் 10th ஃபெயில் ஆயிட்டேனே. ராமு ஏமாத்தி சீட்டு வாங்கிட்டாரோ? ராமு, சீட்டு வாங்க ஏதாவது போய் சொன்னீரா? கிறுக்கி, சென்னை வந்துட்டு எல்லாரும் சீட்டு பெல்ட்டை மாட்டிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஃப்ளைட்டு கீழே இறங்க போகுது. அப்படியா சொல்லுது இந்த பிள்ளை? விளங்கிரும், நான் ஊரு போய் சேர்ந்த மாதிரி தான்.